கூட்டணியை முடிவு செய்வதை தொடர்ந்து தள்ளி போட்டு வரக்கூடிய தேமுதிக இன்று 17ஆம் தேதி முடிவை அறிவிப்பதாக இருந்தது. அதற்கு உள்ளதாகவே முடிவை அறிவிக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா. 17ஆம் தேதி டெட்லைன் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னதாக மாநாட்டு டெட்லைனா வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நிலை? தேவப்பிரியன், தமிழக சூழலை பொறுத்தவரை அரசியலில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது குறித்து ஏற்கனவே ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெற்ற தேமுதிகவினுடைய மாநாட்டில் அறிவிப்பதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அன்றைய தினம் தங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடன் பேசி ஏற்கனவே ஒரு பக்கம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அனைத்து கட்சிகளும் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் எங்களுடைய கூட்டணி குறித்து அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பெரும் ஒரு எதிர்பார்ப்பு, தமிழக மக்களிடமும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் தேமுதிக யாருடன் தொடர்ந்து பேசலாம் என்பதாக விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி, தேமுதிக இது 3வது முறையா கால நீட்டிப்பு செய்யறாங்க. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்ன? யார் கூட பேசுறாங்க? எந்த பக்கம் போக அதிக வாய்ப்பு இருக்கு? தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் போக வாய்ப்பு இருக்குது. காரணம், அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்ச தேர்தல்கள் எல்லாமே அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுத்திருக்குது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அப்பவே வெற்றிக்கு பிறகு யாரால வெற்றிங்கிறதுல அதிமுகவுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு மோதல் வந்ததுல அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கெமிஸ்ட்ரி சரியா இல்ல. அதன் சூழ்நிலையில 2019 அவங்க 4 இடங்கள் அதிமுக கூட்டணியில ரெட்டலையோட வாங்கி நின்னாங்க. அந்த 4லும் மோசமான தோல்வியை தான் அவங்க தழுவினாங்க. அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பொறுத்தவரையில அவங்க 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட அந்த 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த போது தேமுதிக அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமா ஒரு நியாயமான கருத்தை அனைத்து தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஒரு கருத்தை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கூறினார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக தான் முக்கியம், எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு பாமக தான் முக்கியம் என்று தேமுதிகவை அவர் கிளர்ச்சி விட்டுவிட்டார். அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக அணியில் பாமக சேர்ந்ததனால் பாமக தன் பக்கம் வராத சூழ்நிலையில் வேறு வழியின்றி 5 இடங்களை கொடுத்து தேமுதிகவை தன் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுதும் அதிமுகவில் இருந்து வேலுமணி போன்றவர்கள் தான் அதிமுக கூட்டணிக்கு வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாமகவிற்கே முக்கியத்துவம், எடப்பாடியில் வெற்றி பெறுவதே முக்கியத்துவம். 10.5 நாம் கொடுத்தவர் என்ற அடிப்படையில் பாமக கூட்டணியில் நாம் வட தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியும். அதற்கு தேமுதிகவிற்கு அதிக சீட்டு கொடுத்து பாமகவை எரிச்சல் படுத்துவது தமக்கு உகந்ததல்ல என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். மேலும் தேமுதிகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிகவிற்கான ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை என்ற சூழ்நிலையிலும் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் தேமுதிக இருப்பது அது ஒரு பொருந்தா கூட்டணியாக அமையும் என்ற சூழ்நிலையிலும் திமுக கூட்டணியில் தேமுதிக ஒரு ஆஃபரை கொடுத்திருப்பதனால் திமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு அதிகம். 2011க்கு பிறகு வெற்றியை காணாத திமுக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெறுவதே 2029 மக்களவை தேர்தலிலும் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அரசியல் வாய்ப்பை கொடுக்கும் என்ற அடிப்படையில் 29 மனதில் கொண்டு 26 திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதே வாய்ப்புகள் அதிகம் என நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.